எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் டீ டைம் ஸ்நாக்ஸ் பிளெயின் பப்ஸ் தாங்க செய்து காட்ட போறேன். இந்த பப்ஸ் செய்ய வெறும் கோதுமை மாவு மட்டும் போதுங்க. நல்லா கிறிஸ்பா மொறுமொறுன்னு இருக்குங்க. வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்சிங் பவுல்ல 1 கப் கோதுமை மாவு சேர்க்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேங்க. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் தேவைன்னா நீங்க சர்க்கரை கூட இதுல சேர்த்துக்கலாம். சுகர் பவுடரா கூட சேர்த்துக்கலாம். நான் இனிப்பு எதுவும் சேர்க்கலங்க. ஓமம் கொஞ்சம் சேர்க்கிறேன். நெய் 2 ஸ்பூன் சேர்க்கிறேன். நீங்க நெய்க்கு பதில் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். உப்பு, ஓமம், நெய் 3த்தையும் மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மாவு கொஞ்சம் கெட்டியா பிசைஞ்சுக்கலாங்க. பூரி மாவு பதத்துல இருந்தா சரியா இருக்குங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை இப்படியே வச்சுட்டு ஒரு கிண்ணத்துல 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்துக்கலாம். நெய்க்கு பதில் நீங்க எண்ணெய் கூட கலந்துக்கலாங்க. சன்ஃப்ளவர் ஆயில் கலந்துக்கோங்க. பிசைஞ்சு வச்சிருக்க கோதுமை மாவை இந்த மாதிரி ஒரு ஷீட்ல போட்டு ரோல் பண்ணிக்கலாங்க. இந்த ரோலை துண்டுகளா கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ண துண்டுகளை உருண்டைகள் பிடிச்சிட்டு சப்பாத்தி கட்டையில தேய்ச்சிக்கலாங்க. கட் பண்ணி வச்ச துண்டுகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரவுண்டா கொஞ்சம் மெலிசா தேய்ச்சி வச்சுக்கலாங்க. தேய்ச்சி வச்சிருக்க ஷீட்ல ஒன்னொன்னா எடுத்து வச்சு கார்ன்ஃபிளவர் நெய் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை மேல தடவிடணும். அது மேல கொஞ்சமா கோதுமை மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். இதே மாதிரி திரட்டி வச்சிருக்க மாவை எல்லாத்தையுமே அடுக்கடுக்கா ஒண்ணு மேல ஒண்ணு போட்டுடணும். முதல்ல கார்ன்ஃபிளவர் மிக்ஸ் தடவி விட்டுட்டு அதுக்கு மேல கொஞ்சமா கோதுமை மாவு ஸ்ப்ரெட் பண்ணிடணும். எல்லாத்தையும் அடுக்கா போட்டதுக்கு அப்புறம் மேல ஒரு கோட்டு அதே மாதிரி கார்ன்ஃபிளவர் மிக்ஸ் போட்டுட்டு மேல கோதுமை மாவு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு பாதி மடிச்சு விட்டுக்கலாங்க. இப்ப அடுத்த பாதி மடிச்சு விட்டுக்கலாம். இப்ப இந்த ரோலையும் ஒரு பக்கம் பாதி மடிச்சுட்டு இன்னொரு பக்கம் மேல போட்டு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதை இப்படியே ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் செட் ஆகட்டும். இப்ப ஃப்ரிட்ஜ்ல வச்ச மாவை வெளியே எடுத்து சப்பாத்தி கட்டையில நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்ட மாவு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. சின்ன அளவாவோ இல்ல பெரிய அளவாவோ நம்ம விருப்பப்பட்ட அளவுல கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க நான் இந்த அளவுல கட் பண்ணி வச்சிருக்கேங்க. ஸ்டவ் பத்த வச்சு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி வச்சுக்கலாங்க. எண்ணெய் மிதமான சூட்ல தாங்க இருக்கணும். ரொம்ப சூடா இருக்கக்கூடாது. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஃப்ரை பண்ணணுங்க. வேகும் போதே லேயர் லேயரா ஃப்ளப்பியா வருது பாருங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். பொன்னிறமா வந்ததும் எடுத்துடலாங்க. அவ்வளவுதாங்க. கிறிஸ்பா நல்லா மொறு மொறுன்னு டீ டைம் பப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கும்போது பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியுங்க. ஆனா நீங்க வீட்ல செய்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளுங்க. வீட்ல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க.